Bonjour à tous. C'est une joie d'être avec vous ce matin. இந்த காலை பொழுதிலே உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. C'est vrai, il n'y a pas très longtemps, j'ai eu la joie d'être avec vous. நான் அநேக நாட்களில் ஆகவில்லை, சற்று முன்னதாக தான் உங்களிடத்தில் நான் J'espère que பகிர்ந்துள்ளேன். vous continuez à sortir dans la rue. தொடர்ந்து நீங்கள் தெருக்களிலே போய் ஊழியம் செய்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Est-ce que vous continuez? நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்களா? Oui ou non? Ah! Est-ce que vous avez de belles rencontres? நீங்கள் சந்திப்பு ஏற்பட்டதா உங்களுக்கு? Oui? De belles rencontres? Oh, gloire à Dieu! ஆண்டவருக்கே மகிமை. Est-ce qu'il y a des personnes qui sont déjà venues encore? Pas encore? யாராவது ஆலயத்துக்கு வந்தார்களா? இன்று வந்தார்களா? Bientôt, bientôt, très bientôt. சீக்கிரமாக. Je vous encourage à continuer தொடர்ந்து நீங்கள் அவைகளை செய்ய நான் அழைக்கின்றேன். et à persévérer dans ces sorties missionnaires. இந்த ஊழியத்திலே உறுதியாக நிலைத்திருங்கள். Ce matin, je suis devant vous pour parler famille. இந்த காலை பொழுதில் உங்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் குடும்பத்தை பற்றி பேசுவதற்காக. Mon épouse et moi, nous sommes mariés depuis 31 ans. நானும் என் மனைவி நாங்கள் திருமணமாகி 31 வருடம் ஆகிறது. Nous avons la joie d'avoir 3 grands enfants. எங்களுக்கு 3 மகிழ்ச்சியாக 3 பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எங்களுக்கு உண்டு. Et puis, nous préparons depuis déjà près de 20 ans des couples au mariage. நாங்கள் 20 வருடமாக புதிதாக திருமணமாகிற தம்பதிகளுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லி வருகிறோம். C'est un défi de இது ஒரு s'occuper de la famille. குடும்பத்தை பாதுகாப்பது என்பது ஒரு போராட்டம். Parce que nos familles sont en danger. ஏனென்றால் நமது குடும்பமானது ஆபத்துக்குள்ளாக இருக்கின்றது. Et ils se laissent influencer par le monde autour de nous. நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை போன்று நாம் அவைகளில் ஏவப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது குடும்பங்கள். Alors, je vous propose quelque chose. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். Que tu sois célibataire, நீ திருமணம் ஆகாதவனா இருந்தாலும் சரி, veuf, விதவையா இருந்தாலும் சரி, marié, திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் சரி, sans enfant ou avec enfant, பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் de comprendre que Dieu a un plan pour toi. உனக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். Et que ce message sur la famille est pour toi. இந்த குடும்பத்துக்கான செய்தி உனக்கு தான். Hier, j'ai eu l'occasion de vous dire sur Zoom நேற்றைய நாளிலே ஜூமிலே நான் உங்கள் வாயிலாக நான் que பேசினேன். Dieu a prévu une prophétie. தேவன் ஒரு தீர்க்கதரிசி காரியங்களை வைத்திருக்கிறார். Cette prophétie a été donnée par le premier Élie, le prophète Élie, முதல் அந்த தீர்க்கதரிசனமானது முதல் எலியாவின் மூலமாக par le கொடுக்கப்பட்டது. deuxième Élie qui est Jean-Baptiste, இரண்டாவது எலியாக யோவான் ஸ்நானனை பற்றி et பேசுகிறது. par le troisième Élie மூன்றாவது எலியாக qui est, யார் j'entends pas, qui est யார் l'église adventiste du 7e jour. அட்வந்து திருச்சபையாக திகழ்கிறது. Et je vous encourage à étudier cela parce que c'est une prophétie réelle. இதை பற்றி L'église adventiste est le troisième Élie. இதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த மூன்றாவது எலி என்பது 7ஆம் நாள் அட்வந்து சபையை குறிக்கிறதா இருக்கிறது. Et dans ce contexte, இந்த வசனங்களோடாக nous avons une mission particulière. நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Nos familles நமது குடும்பங்கள் doivent témoigner de l'amour de Dieu. தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Et c'est sous cet angle qu'il faut prendre le ministère de la famille. இதனூடாகத்தான் இந்த குடும்ப ஊழியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். Chaque famille de l'église adventiste du 7e jour ஒவ்வொரு 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையின் குடும்பங்கள் doit être un havre de paix. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். Un havre de paix நாம ஒரு சமாதான ஒரு மரமாக திகழ வேண்டும். où chacun tient sa place dans l'amour. அந்த அன்பிலே ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டும். Et oui, chacun a sa place. ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் உண்டு. Je disais aux enfants ce matin, aux jeunes, வாலிப பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதில் நான் சொன்னேன், que Dieu a créé Ève pour être une aide semblable à Adam. அந்த ஏவாளை ஆதாமை போன்ற ஆண்டவர் சிருஷ்டித்தார். Une aide veut tout dire. எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. C'est-à-dire c'est celle qui complète. அவைகள் பூர்த்தி அடையக்கூடியதா இருக்கு. Et c'est donc la fonction de l'épouse, இதுதான் soutenir, aider son mari. அந்த கணவனுக்கு உதவியாகவும் தாங்குகிற ஒரு மனைவியாக திகழ வேண்டும். Moi je n'ai pas peur de le dire. நான் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு Et c'est pas வெட்கம் இல்லை. parce qu'elle est là, parce que je le dis tout le temps. நான் மனைவி இருக்கிறதுனால மட்டும் அல்ல, எப்போது நான் சொல்லுகிறேன், Sans ma femme je ne suis rien du tout. என் மனைவி இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. C'est elle qui me soutient et elle qui m'aide dans tout ce que je fais. அவர் தான் நான் செய்யும் காரியங்களாவற்றை எனக்கு பக்கபலமாக இருந்து வருகிறார். Et si elle n'était pas là, je n'aurais pas pu faire tout ce que je fais. அவள் என் அருகில் இல்லாவிட்டால் நான் செய்யும் காரியங்களை ஒன்றும் என்னால் செய்யக்கூடாதவனா இருக்கிறேன். C'est une réalité. இது உண்மை.
Et je remercie Dieu pour cela. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இதற்காக. Amen. ஆமென். Je voudrais vraiment que vous compreniez நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று qu'il est விரும்புகிறேன். temps pour les pères பெற்றோர்களுக்கு தகப்பனாருக்கு ஒரு காரியம் உண்டு. de être en phase avec leur famille et leurs enfants. பிள்ளைகளுக்கு முன்னதாகவும் குடும்பத்துக்கு முன்னதாகவும் அந்த தகப்பனுடைய நிலைமையானது. Alors j'aimerais reprendre ce texte de Malachie 4 si certains d'entre vous ne l'ont pas lu hier. நேற்று நாளிலே ஒருவேளை படிக்காதவர் இருந்திருக்கலாம். மல்கியா புத்தகத்திலே Ce texte se trouve dans Malachie chapitre 4 versets 5 et 6. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Voici, je vous enverrai Élie le prophète, இதோ உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். afin que le jour de l'Éternel arrive, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறதுக்கு முன்னே, ce jour grand et redoutable. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். Il ramènera le cœur des pères à leurs enfants பிள்ளைகளிடத்துக்கும் et le cœur des enfants à leurs pères, பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். de peur que je ne vienne frapper le pays d'interdit. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. Voilà ce que Dieu propose. தேவன் இதுதான் தேவன் மத்தியில் வைக்கிறார். Il ramènera le cœur des pères à leurs enfants. பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்தில் கொண்டு வருகிறார். En d'autres termes, et cela c'est important de le comprendre. இது வேறு விதமா சொன்னால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், Depuis l'Antiquité, on sait que c'est la brouille entre père et enfant. ஆதி காலத்திலிருந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவானது. Parce que l'ennemi de nos âmes நம்முடைய எதிரியானவன் met la zizanie dans les foyers. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரிவுண்டாக்கிறான். Oh, ce que je vous dis est réel. நான் சொல்லுகிற காரியம் இது உண்மை. Il est dur pour un homme d'être père. தகப்பனாக இருப்பது சுலபமான காரியம் அல்ல. Parce qu'un homme a du mal à aimer. ஒரு தகப்பன் நேசிப்பது சுலபமானது அல்ல. Laissez-moi vous raconter une histoire. ஒரு கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். On raconte aux États-Unis dans une prison. ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் அமெரிக்க நாட்டிலே ஒரு சிறைச்சாலையிலே que justement pour la fête des mamans, தாய்மார்கள் தினத்திலே les responsables de la prison avaient acheté des cartes. அந்த சிறைச்சாலையில் அந்த காவலாளர் அந்த பொறுப்பாளர் ஒரு கார்டு வாங்கினார். Parce qu'il voulait que chaque prisonnier puisse écrire une carte à sa maman. ஒவ்வொரு சிறைச்சாலை கைதிகளும் அவர்களுடைய அம்மாவுக்கு தாய்மார்களுக்கு அவர்கள் வாசகம் எழுதி அனுப்புவதற்காக அந்த கார்டை கொடுத்தார். La réalité c'est que ces hommes en prison prendraient-ils le temps d'écrire à leur maman? அதற்கு சாத்தியமான காரியமா என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சிறைச்சாலை கைதிகளும் தங்களுடைய தாய்மார்களுக்கு அந்த அதில் எழுதக்கூடியவர்களா இருக்கிறார்களா? Alors, ils ont mis ces cartes à disposition des prisonniers. அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அவைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். Alors, grande surprise, ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், il manquait des cartes. அந்த போதுமானது இல்லாது இருந்தது. Beaucoup de prisonniers voulaient écrire à leur maman pour leur souhaiter bonne fête. அவர்களுடைய தாய்மார்களுக்கு அந்த தாய்மார்கள் தினத்திலே அவர்கள் வாழ்த்து சொல்வதற்கு விரும்பினார்கள். Alors ils se sont dit pour la fête des pères, அவர்கள் தகப்பனுடைய on va acheter plus de cartes. தினத்துக்கும் அப்படியே செய்தார்கள். அநேக கார்டுகள் வாங்கினார்கள் அதிகமாக. Et lorsque la fête des pères arrive, அந்த தகப்பன்மார் தினம் வந்தபொழுது seulement 10% des cartes avaient été vendues. 10% தான் அவர்கள் விற்க முடிந்தது. Et l'analyse était simple. அது ஒரு சாதாரண காரியமாக செயல்பட்டது. Pratiquement tous les prisonniers présents அங்கிருந்த சிறைச்சாலை கைதிகள் அனைவரும் étaient en conflit avec leur père. அவர்களுடைய தகப்பன்மாரோடு ஒரு சரியான உறவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். Ou leur père était mort. அல்லது தங்களுடைய தகப்பன் மரித்திருந்திருக்கலாம். Ou ils ne le connaissaient pas. ஒருவேளை அவர்கள் தகப்பனாரை அறியாதவர்களாக கூட இருந்திருக்கலாம். Et vous comprenez que c'est un drame mondial. இது உங்களுக்கு புரிகிறதா? உலகளாவிய ஒரு சர்ச்சை. Quelles que soient les cultures, அது எதுவா இருந்தாலும் சரி, quels que soient les pays, எந்த நாடா இருந்தாலும் சரி, எழுத்தா இருந்தாலும் சரி, les hommes n'assument pas leur fonction de père. தகப்பன்மார்கள் தங்களுடைய கடமையை செய்யாதவர்களாகவும் இருக்கிறார்கள். Et Dieu nous dit dans sa parole தேவன் தமது வசனத்தின் மூலமாக சொல்கிறார், qu'il est important que les hommes comprennent qu'ils doivent s'humilier et revenir vers leurs enfants. ஆண்கள் ஆண்டவருக்கு முன்னதாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Et qu'ils doivent concrètement அவர்கள் நேரடியாக accepter que leurs enfants reviennent vers eux. அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் விரும்ப வேண்டும். Prions ensemble.
ஜெபிப்போம். Tendre Père, பரமபிதாவே, à cet instant, இந்த நேரத்திலும் je voudrais invoquer ton nom உமது நாமத்தை உயர்த்துகிறேன். afin que tu touches les cœurs ஒவ்வொரு இதயங்களையும் நீ தொடும்படியாக et que nos foyers எங்களுடைய குடும்பத்தையும் soient des havres de paix. சமாதானமான கிரியை செய்கிறவர்களாகும். Au nom de Jésus, nous te prions இயேசுவின் மூலமா கேட்கிறேன். et pour ta gloire. உமது நாமத்துக்கு மகிமையாக. Amen. ஆமென். Il y a des maisons où dès qu'on entre, on ressent la paix de Dieu. சில வீடுகளில் செல்லும்போது நாம் நுழையும் போதே தேவனுடைய சமாதானமான வீடாக காண முடிகிறது. Et d'autres où même en silence, on sent une certaine tension. வேறு வீடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான சலசலப்பு இருக்கிறது காண முடிகிறது. Mais ce n'est pas les murs qui font la différence entre ces maisons. அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சுவர்கள் அந்த வித்தியாசத்தை காட்டுவதல்ல, C'est l'atmosphère qui règne dans la maison qui fait அவர்கள் la வீட்டில் différence. நடக்கக்கூடிய தன்மைகளை நாம் காண முடிகிறது. Et bien souvent, dans une seule maison, அநேக நேரத்தில் ஒரு வீட்டிலேயே une seule personne peut changer l'atmosphère. ஒரே ஒரு நபரை மாத்திரம் அந்த குடும்ப சூழ்நிலையை முற்றிலுமா மாற்றி அமைக்க முடியும். Une seule personne peut donner la paix ஒரே ஒரு நபர் மாத்திரம் சமாதானத்தை கொடுக்க ou முடியும், créer la guerre. அல்லது யுத்தம் செய்ய கூட கூடும். Alors je vous invite à reprendre vos Bibles dans 1 Samuel chapitre 25. 1 சாமுவேல் 25 அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம். Et nous découvrons un couple en déséquilibre émotionnel complet. ஒரு தம்பதியானது அவர்கள் ஒரு விதமான குடும்ப சூழ்நிலை நல்லாக இல்லாததாக சூழ்ந்திருக்கிற காண முடிகிறது. Nabal நாபால் est riche, il est riche, அவன் பணக்காரன், égoïste சுயநலம் உள்ளவன், et sans empathie. ஒரு இரக்கமில்லாதவன். Abigail, elle est douce, அபிகாயேல் அவள் ஒரு மெதுவானவள், intelligente ஞானமுள்ள பெண், et spirituellement sensible. அது ஆவிக்குரிய வகையிலே ஒரு தன்மை உடையவளா இருந்தாள். Et cette histoire nous montre deux intelligences இந்த சம்பவமானது, கதையானது இரண்டு ஞானத்தை குறிக்கிறது, ஞானமுள்ளவர்களை பற்றி குறிக்கிறது. totalement opposées. அவர்கள் ஒருவருக்கொருவர் மாறுபட்டவர்களாக திகழ்கிறார்கள். L'intelligence relationnelle totalement détruite chez Nabal. அந்த நாபாலுடைய உணர்வுபூர்வமான அந்த அறிவுபூர்வமான உணர்ச்சி வேறு விதமா இருந்தது. Et l'intelligence émotionnelle tout à fait vivante chez Abigail. அபிகாயில் இடத்துல அந்த உறவானது வேறு விதமான உறவு கொண்டவளா இருந்தாள். Et c'est à travers eux அவர்கள் மூலமாக que Dieu veut nous enseigner aujourd'hui இன்றைய நாளிலே தேவன் நமக்கு சொல்லும் ஆலோசனை, comment restaurer la paix dans la famille. குடும்பத்திலே சமாதானத்தை எப்படி கொண்டு வருவது, Comment restaurer la paix dans les couples. குடும்ப தம்பதிக்குள்ளாக சமாதானத்தை நிறுத்துவது எப்படி. Alors je vous invite à prendre 1 Samuel 25, le verset 3. வேத வசனத்திலே 1 சாமுவேல் 25 அதிகாரம் 3 வசனத்தை Et de தியானிக்கும்படி comprendre ce அழைக்கிறேன். que le texte nous dit. வேதம் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Cet homme était dur et méchant. அந்த புருஷனும் முரடனும் துராகிதனமா இருந்தான். Méchant dans ses actions. அவனுடைய செய்கையிலே கெட்டவனா இருந்தான். Vous comprenez? Nabal avait de l'argent. அந்த நாபால் பணக்காரன், Il ஐஸ்வர்யவான், avait des serviteurs. அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள், Il avait du pouvoir. அவருடைய அதிகாரம் இருந்தது அவனுக்கு. Mais la réalité, c'est qu'il lui manquait la chose la plus importante. ஆனால் உண்மையாக அவனுடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருந்தது. Le discernement relationnel. அந்த அறிவுபூர்வமான நிதானிக்கக்கூடிய பக்குவம் இல்லாதவனா இருந்தான். En d'autres termes, வேறு விதமா சொன்னால், comprenez bien la situation. உங்களுக்கு சூழ்நிலை புரியும் என்று நான் நம்புகிறேன். David தாவீது était parti அவர் வெளியே suite சென்றார். à la mort de Samuel அந்த சாமுவேலுடைய மரணத்துக்கு பின்னதாக ஓடுகிறார். et il est descendu au désert de Paran. அந்த வனாந்தரத்துக்கு செல்கிறான். Et là, il y avait des bergers avec leurs troupeaux. அங்கு சில மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். Et David avait protégé ces bergers et ce troupeau. அந்த ஆடுகளை இந்த தாவீதானவன் அவைகளை பாதுகாத்தான். Imaginez la scène. அந்த சம்பவத்தை கற்பனை பண்ணி பாருங்க. Ça semble simple. அது சுலபமாக தோன்றலாம். David et ses soldats அந்த தாவீதும் அவனுடைய இராணுவமும் protègent ces hommes qui sont là et qui sont donc risquent d'être attaqués par l'ennemi. எதிரிகளால் தாக்கப்படுவதை கண்காணிப்பதற்காக இந்த தாவீதும் இவருடைய சேவகர்களும் அவர்களை பாதுகாக்கிறார்கள். Et David demande simplement une simple reconnaissance. அந்த தாவீது ஒரு சிறிய ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், Il அவ்வளவுதான். demande simplement d'être justement récompensé par à manger simplement quelques bouts de pain. அவர்களை பாதுகாக்கிறதுனா அதுக்கு உதவியாக ஒரு சில ஆகாரங்களையோ ஏதாவது ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்தார்.
Mais regardez l'intelligence relationnelle de Nabal au verset 10. அந்த நாபாலுடைய உணர்வுபூர்வமான அறிவை பாருங்கள். Il va dire qui est David? அவன் கேட்கிறான், யார் அந்த தாவீது? Qui est le fils d'Isaïe? ஈசாயின் குமாரன் யார்? Vous comprenez? உங்களுக்கு Il est புரியுதா? en train de rabaisser. இந்த உங்களுக்கு புரிகிறதா? அவனை மட்டமாக பார்க்கின்றான், Il humilie. அவனை தாழ்மைப்படுத்துகிறான், Il ridiculise David. அவனுடைய முட்டாளாக அவனை பாவிக்கின்றான். Combien de foyers sont détruits par le mépris? இந்த அலட்சியத்தின் நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் இவனமாக இருந்திருக்கிறது. Un mari qui ne voit jamais les efforts de sa femme. ஒரு ஒரு மனைவி கணவன் தன்னுடைய மனைவி செய்யக்கூடிய காரியங்களை அலட்சியம் பண்ணுவது. Une épouse qui dénigre toujours son mari. இந்த மனைவியானவள் அதவனமாக செய்யக்கூடிய காரியங்கள். Des parents qui n'écoutent pas leurs enfants. பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்வது கவனிக்காத பெற்றோர்கள். Et là, il faut comprendre que l'indifférence émotionnelle இந்த நீங்கள் அந்த உணர்வுபூர்வமான காரியங்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். est une arme silencieuse mais dévastatrice. அது அமைதியாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் நிக்கிரகமாக்கக்கூடிய காரியமா இருக்கலாம். Comprenez que Nabal உங்களுக்கு புரிகிறதா? நாபால் fait partie de ces personnes qui se sentent tellement importantes, அவர்கள் தங்களை தானே பெரிய ஒரு ஆளாக நினைத்துக் கொள்வதுண்டு. imbues d'elles-mêmes, அவர்களே தங்களாகவே qui dénigrent les autres. மற்றவர்களை அலட்சியம் செய்வது. Nabal refuse d'écouter. நாபால் அவர் சொல்லப்படுவதை கேட்க விருப்பமில்லை. Et il refuse de comprendre la situation. அந்த சூழ்நிலை அவன் அசட்டை பண்ணினா அவனுக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவனா Vous இருந்தான். savez pourquoi? Parce qu'il fait partie de ces personnes qui pensent que reconnaître un besoin, c'est faire preuve de faiblesse. அவர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த பலவீனத்தை கேட்பது இவர்களுக்கு ஒரு 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 அசட்டையான சூழ்நிலையாக இருந்தது, தோன்றினது அவருக்கு. Et ça, c'est une réalité. Beaucoup de couples meurent அநேக குடும்பங்கள் சாகிறது. parce que personne ne veut descendre le premier. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தாங்கள் இறங்கி வருவதை அவர்கள் விரும்பவில்லை. Personne ne veut s'abaisser. ஒருவரும் தங்களை தாழ்த்த விருப்பமில்லை. Tout le monde est orgueilleux. எல்லாரும் பெருமை பாராட்டுகிறவர்களா இருக்கிறார். Mais dans un couple, la victoire relationnelle ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்பமானது ne consiste pas à gagner un débat. ஒரு காரியத்தில் வெற்றி பெற ஜெயிப்பது முக்கியமல்ல. Elle consiste à préserver le lien. அந்த இணைப்பை காத்துக்கொள்கிறவர்களா இருக்கிற குடும்பமா இருக்க வேண்டும். Et vous comprenez qu'une parole comme cela இந்த ஒரு விதமான வார்த்தை நீங்க புரிகிறதா உங்களுக்கு? peut déclencher une guerre. ஒரு பெரிய யுத்தத்தையே Regardez le நடத்தக்கூடும். verset 22. இந்த 22ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். Regardez ce que David va dire parce qu'il a été touché dans son orgueil. அவனுடைய பெருமை நிமித்தம் நடந்த காரியங்கள் நிமித்தம் தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். Que Dieu traite son serviteur David dans toute sa rigueur, si je laisse subsister jusqu'à la lueur du matin qui que ce soit de tout ce qui appartient à Nabal. 22. 22ஆம் வசனத்தை பார்ப்போம். 22ஆம் வசனம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அது சரியாகும், அதற்கு அதிகமாக செய்ய கடவுள் என்று சொல்லியிருந்தான். Vous comprenez que David a été blessé. Et parce qu'il a été blessé, il veut massacrer Nabal et toute sa famille. உங்களுக்கு புரிகிறதா? தாவீது மிகவும் வேதனைப்பட்டான். அவன் சொல்லிய வார்த்தை நிமித்தம் அவன் உடனடியாக அவன் சென்று அந்த சத்துருக்களை யாவரையும் அழித்து ஒழிக்க விரும்பினான். Et donc, cherchez cette citation d'Ellen White où elle nous dit எலன் வைட் அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு வாசகம், une seule parole dure peut enflammer le courroux, tandis qu'une parole douce éteint la colère. ஒரு வார்த்தை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கும், அதே வார்த்தை அமைதியாக காக்கக்கூடியதாகவும் இருக்கும். Et là, c'est important. J'aimerais que tout le monde soit au clair aujourd'hui. இந்த காலை பொழுதில் Parce எல்லாரும் que c'est ce que je veux que nous puissions voir ensemble. கவனமா புரிந்து கொள்ளும், கவனமா கேளுங்கள், விளங்கிக் கொள்ள வேண்டும். Ce ne sont pas, mes amis, et ce n'est pas toujours Satan qui détruit un foyer. ஒவ்வொரு முறையும் சாத்தான் தான் நம்முடைய குடும்பத்தை அழிக்கிறது அல்ல. Ce sont souvent nos émotions mal gérées qui détruisent. இதில் அநேக வேளைகள் நம்முடைய உணர்வுகளை நாம் ஒழுங்குபடுத்தாதவர்களா இருப்பது Que ce நிமித்தமா, soit adultes comme enfants, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ce sont nos émotions mal maîtrisées நம்முடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தாதவர்களா இருப்பது நிமித்தம் qui détruisent le foyer. குடும்பத்தை அழிக்கிறது. Parlons d'Abigail. அபிகாயிலை பற்றி பார்ப்போம். Oh, Abigail, c'est une femme. Regardez comment le texte prend la peine de nous faire le contraste. இந்த வேதவசமானது அந்த Et அபிகாயிலை si vous பற்றி regardez எவ்வளவு comment le உயர்வாக verset 3 பேசுகிறது. est tourné, c'est Parfois. important. Prenez la Bible et வேதத்தை regardez கையில் comment le எடுத்துக்கொள்ளுங்கள். verset 3 est tourné. வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். 3வது On nous வசனம். dit que le nom de cet homme était Nabal et sa femme s'appelait Abigail. அந்த வசனமான சொல்லுகிறது அவனுடைய Mais on கணவன் ne பேர் commence நாபால், pas. மனைவி அபிகாயில். On ne commence pas en faisant la description de Nabal. இந்த நாபாலை பற்றின விளக்கத்தோடு இந்த வசனம் On தொடங்கவில்லை. commence en faisant la description d'Abigail. அபிகாயிலை பற்றி தான் விளக்கமாக C'était une femme, nous dit le texte, de bon sens.
அந்த புத்தி அந்த நல்ல ஒரு ஸ்திரியானது மகா புத்திசாலியாகவும் ரூபதியாக வந்து பற்றி Oh, சொல்லப்படுகிறது. avoir une femme de bon sens. நல்ல உணர்வுள்ள மகா புத்திசாலியை. Vous vous rappelez ce que ça voulait dire, les hommes, avoir une femme de bon sens? ஒரு உங்க பிள்ளைகளே உங்களுக்கு புரிகிறதா? ஒரு நல்ல Vous vous rappelez உணர்வு de ce que l'on a vu? படித்தோம் ஞாபகம் இருக்கிறதா? Quelqu'un de sensé. C'est-à-dire quelqu'un ஞானத்தோடு. qui, rappelez-vous, quelqu'un qui craint Dieu. ஆண்டவருக்கு பயப்படுகிறதுக்கான அர்த்தம். Toute la matinée pour ça. ஒவ்வொரு இந்த காலை பொழுது முழுவதும் அதை தான் படித்தோம். Quelqu'un qui craint Dieu. தேவனுக்கு பயப்படுகிறவர். Parce que nous avons vu que le plus important, c'est cela, c'est craindre Dieu. ஆண்டவருக்கு பயப்படுதல் தான் முதலாவதான முக்கியமான காரியம். En d'autres termes, le texte dans une version en français courant va nous dire qu'elle était intelligente. வேத வசனத்தில் இந்த இந்த பிரெஞ்சு பைபிள் இந்த மொழிபெயர்ப்பிலே ஞானமுள்ளவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Mais c'est une femme qui avait tout pour elle parce que non seulement elle était intelligente, mais elle était belle. அவள் அவள் ஞானமுடையவள் மட்டுமல்ல, மகா புத்திசாலி மட்டுமல்ல, அவள் அழகானவளா இருந்தாள், மகா ரூபவதியா இருந்தாள். Le texte biblique prend la peine de nous dire qu'elle est belle de figure. வேத வசனம் ஆழமாக சொல்லுகிறது, அழகான முக ரூபவதியா இருந்தாள் என்று சொல்லுகிறது. Et à cette femme intelligente et belle de figure, அந்த ஞானமுள்ள பெண், அழகுள்ள பெண், அறிவுள்ள பெண், on oppose un homme méchant. அவளுக்கு பார்க்கும்போது அவளுடைய Le கணவனானது texte aurait même pu nous dire qu'il était laid. அவன் மிகவும் கெட்டவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Mais le texte ne va pas jusqu'à là. ஆனால் வேதம் அதிகமாக அவனை பற்றி சொல்லவில்லை. Quand Abigail apprend ce qui se passe, அந்த நடந்த சம்பவங்களாட்டும் அந்த அபிகாயில் கேள்விப்படும் போது elle ne panique pas. அவள் பதட்டப்படவில்லை. Elle agit, அவள் செயல்படுகிறாள். elle anticipe même. அவள் முன்னதாக முன்னேறி செல்கிறாள். Et je vous invite à prendre le verset 18 pour comprendre. 18வது வசனத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு புரியும். Abigail prit aussitôt 200 pains, அந்த 200 அப்பங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறாள். 2 outres de vin, 2 துருத்தி திராட்சை ரசத்தை 5 எடுத்துக்கிறாள். caisses de bétail à prêter, 5 ஆடுகளையும் எடுத்து செல்கிறார், சமையல் 5 பண்ணப்பட்ட mesures de grains rôtis, 5 வறுத்த பயிற்றினை 100 எடுத்துக்கிறார். masses de raisins secs வற்றலாட்ட 100 et 2 திராட்சைகளையும் stands de figues sèches, 200 அத்திப்படை et elle les mit அடைகளையும் sur des ânes. எடுத்துக்கொண்டு கழுதைகள் மேல் ஏற்றி செல்கிறார். Vous comprenez qu'Abigail, c'est une femme qui a tout compris à la situation. உங்களுக்கு புரிகிறதா? இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவளாக அந்த அபிகாயில் திகழ்கிறார். Elle comprend les émotions en jeu. அந்த உணர்வுபூர்வமான அந்த காரியத்தை விளங்கி கொண்டு செயல்படுகிறாள். David est blessé dans son honneur. அந்த தாவீது தன்னுடைய கௌரவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறான். Et comprenez qu'elle ne va pas le raisonner d'abord. அவர் அப்ப பட்டென்று அவள் செயல்படவில்லை. Elle va le rejoindre émotionnellement. உணர்வுபூர்வமாக அவனை சந்திக்க முடியாது செல்கிறார். Regardez le verset 24. Regardez ce 24வது qu'Abigail va வசனத்தை faire. பார்ப்போம். என்ன செய்கிறாள்னு பார்ப்போம் அபிகாயில். Elle va lui dire en se jetant à ses pieds, à moi la faute, mon Seigneur. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதம் என்மேலுக்கு சுமரட்டும். Permets à ta servante de parler à tes oreilles. உம்முடைய அடியாளுடைய Et வார்த்தைகளை நீ écoute les கேட்கும். paroles de ta நீ servante. கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். Et vous comprenez ce qu'elle fait? அவர்கள் என்ன செய்கிறாள் புரிகிறதா? Elle prend sur elle sans accuser son mari. தன்னுடைய கணவனை குற்றம் சாட்டாமல் அந்த குற்றச்சாட்டை தன்மேல் ஏற்றுக்கொள்கிறாள். C'est cela l'intelligence émotionnelle. இதுதான் அந்த உறவுபூர்வமான அறிவுபூர்வமான உணர்வு. Parce que c'est comprendre que lorsque l'on est dans une crise, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ce n'est pas le moment de chercher qui a tort, qui a raison. அந்த சூழ்நிலையில் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லை என்று சிந்திப்பதற்கல்ல. Le plus important, c'est de préserver la paix. முக்கியமானது என்னவென்றால் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Elle aurait pu dire oui, ça c'est mon mari, il est comme ci, il est comme ça. அவள் C'est ce qu'elle fait. அவள் என் மனைவி என் கணவன் இப்படி சொல்லுகிற காரியம் அல்ல. Elle est dans une phase. அவள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. Elle comprend qu'il faut calmer le jeu. அவள் என்ன சிந்தித்தாள் என்றால் இந்த போராட்டத்தை அமைதியாக செயல்படுத்த வேண்டும். Et regardez comment Abigail parle. எப்படி அந்த அபிகாயில் பேசுகிறார் என்று Je ne பாருங்கள். suis pas là pour l'entendre, mais je peux vous dire qu'elle parle avec douceur et respect. அவள் மரியாதையாகவும் அமைதியாகவும் பேசுகிறாள் என்று நான் பார்க்கின்றோம். Parce que regardez ce qu'elle dit. என்ன சொல்கிறார் Au பாருங்கள். verset 26. 26வது வசனம். Maintenant, mon Seigneur, aussi vrai que l'Éternel est vivant et que ton âme est vivante, c'est l'Éternel qui t'a empêché de répandre le sang et qui a retenu ta main. Que tes ennemis de ceux qui veulent du mal, mon Seigneur, soient comme Nabal. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும்
உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆக கடவர்கள். Vous comprenez que elle reconnecte David avec sa situation. David est loin de Dieu et elle est en train de lui dire attention, tu vas devenir un criminel alors que tu es loin de Dieu. அவள் எப்படி இந்த சூழ்நிலையை அவள் பாவிக்கிறார் என்று பாருங்கள். அந்த தாவீதுக்கு அவள் சொல்லுவோம் ஆலோசனைகள் மிக தூரத்தில் இருந்தாலும் சரி இந்த காரியங்களை அவள் வெளிப்படுத்த ஞானத்தோடு செயல்படுகிறாள். Tu es un homme de Dieu, pas un meurtrier. தேவனுடையவன், நீ ஒரு குற்றவாளி அல்ல என்று வெளிப்படுத்துகிறாள். Vous comprenez que dans le couple aussi, உங்களுக்கு புரிகிறதா? குடும்ப தம்பதியினரிடத்திலும் une personne émotionnellement intelligente இந்த உணர்ச்சி பூர்வமான ஞானம் உள்ளவளா இருந்தாலும் சரி ne cherche pas à gagner, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு செயல்பட மாட்டார்கள், mais à ramener l'autre à une condition meilleure. ஆனால் அவர்களை மேலான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரத்தான் முயற்சிப்பார்கள். Comprenez, à sa meilleure version de lui-même. அவர்களை தங்களுடைய மேலான காரியங்களுக்கு அவள் கொண்டு வர முயற்சிப்பார்கள். Vous comprenez que là, ce sont les paroles d'Abigail qui calment le jeu. இந்த சூழ்நிலையை படித்து பார்க்கும்போது இவளுடைய அபிகாயிலுடைய செயல் தான் அந்த காரியத்தை அமைதியாக்குகிறது. Alors que celles de Nabal ont enflammé. ஆனால் இந்த நாபாலுடைய காரியமான அது அதிகமாக வெடிக்க செய்கிறது. Quel est le résultat? அதன் விளைவுகள் என்ன? La maison est sauvée. குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. La maison est sauvée. இந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. Qu'est-ce qu'on dit? என்ன சொல்வது? Amen. ஆமென். La maison est sauvée. இந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. Vous comprenez que David aurait pu, avec son épée, il était prêt à aller à tout détruire. யோசித்து பாருங்கள், தாவீது தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரையும் கொலை செய்ய முயற்சித்தான். Ne croyez pas que David est un enfant de cœur. அவன் தாவீது சாதாரண ஆளு அல்ல, இரக்கமுள்ளவன் அல்ல. Il a déjà tué des enfants, il a déjà tué des femmes, அவன் il peut tout faire. அவன் இரக்கமுள்ளவன் அல்ல, அவன் அநேகரை கொலை செய்திருக்கிறான் Et தாவீது. il était prêt à tout détruire. எல்லாவற்றையும் சங்காரம் பண்ண அவன் விரும்பினான். Mais une femme, par sa sagesse émotionnelle, ஒரு தன்னுடைய ஞானமுள்ள உணர்வு மூலமாக அந்த அந்த பெண்ணானவள் a arrêté une tragédie. மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தினாள். Vous comprenez cela? புரிகிறதா உங்களுக்கு? La douce influence அந்த உணர்வானது, அந்த d'Abigail அபிகாயிலுடைய அந்த சிந்தனையானது a empêché le pire. மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தினார். Regardez le verset 32. 32வது வசனத்தை எடுத்து பாருங்க. Verset 32 et 33. 32 33ஆம் வசனத்தை பார்ப்போம். David dit à Abigail, தாவீது அபிகாயிலை நோக்கி, béni soit l'Éternel, le Dieu d'Israël, qui t'a envoyé aujourd'hui à ma rencontre. உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க Il அனுப்பின reconnaît இஸ்ரவேலின் que c'est Dieu qui l'a amené. தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தான் உன்னை என்னிடத்தில் அனுப்பினாள் என்று சொல்கிறார். Béni soit ton bon sens. உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் யோசனை Et ஆசீர்வதிக்கப்படுவதாக. béni sois-tu, toi qui m'as empêché en ce jour de répandre le sang நான் et ரத்தம் qui a retenu ma main. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையை பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணி நம்மடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Vous comprenez que David reconnaît que cette femme இந்த தாவீது அந்த பெண்ணின் செயலை a influencé sa position et sa décision. தன்னுடைய தீர்மானத்தையும் தன்னுடைய காரியங்களையும் அவள் உணர்ந்தப்படுகிறதை பார்க்கின்றோம். Mes amis, l'intelligence relationnelle est importante dans les couples aujourd'hui. ஞானமுள்ள அந்த உணர்ச்சியானது நமக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவை அதிகமாக. Dans beaucoup de disputes, on n'écoute pas pour comprendre. அநேக பிரச்சனைகளை மற்றவர்களை நாம் கவனித்து கேட்பதில்லை. On écoute pour répondre. நாம் பதில் சொல்வதற்காக தான் கேட்கின்றோம். L'autre n'a même pas fini qu'on sait déjà ce qu'on va dire. அவர்கள் சொல்வதற்கு முன்னதாக நாம் பேசுகிறோம். Mais comprenez bien, புரிந்து கொள்ளுங்கள், Abigail, là, elle écoute avec son cœur. அந்த அபிகாயில் தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் கவனமாக கேட்கிறாள். Elle comprend les besoins émotionnels de David தாவீதினுடைய உணர்வை கவனமாக கேட்கிறாள், sans être dominée par sa peur. அவளுடைய பயத்தினால் ஆட்கொள்ளப்படாதபடி தன்னை Et காத்துக்கொள்கிறாள். c'est pour ça que l'on va parler d'intelligence relationnelle. அதனால் தான் உணர்ச்சி பூர்வமான ஞானத்தை பற்றி நாம் பேச போகின்றோம். Parce que, et là je voudrais que tout le monde me comprenne, நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து. quand quelqu'un te dit quelque chose, யாராவது உங்களிடத்தில் ஒன்று சொல்லும் பொழுது pourquoi est-ce que tu réagis comme ça? நீ எப்படி அவள் செய்யப்படுகிறாய்? Parce que le problème c'est que, est-ce que c'est ce qu'il te dit qui est problématique? நீ சொல்லுகிறதுனால எனக்கு பிரச்சனை உண்டாகிறதா? Non, le problème c'est ce que ça éveille chez toi. நீ சொல்லுகிறதுனால எனக்குள் தெளிவடைகிறது. Et là il faut que l'on soit au clair. நாம் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Je veux vraiment que tout le monde me comprenne ce matin. நீங்கள் எல்லாரும் இந்த காலை பொழுதில் நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Quand quelqu'un te parle, உன்னிடத்தில் யாராவது பேசும்பொழுது, quand quelqu'un te parle, யாராவது உன்னிடத்தில் பேசும்பொழுது
te dit quelque chose, உன் இடத்துல சொல்லும் பொழுது pourquoi ça réagit comme ça chez toi? ஏன் உன்னோட இடத்துல இந்த செயல்பாடுகள் நடைபெறுகிறது? Parce qu'il a appuyé sur le bouton rouge de chez toi. ஏனென்றால் அந்த சிவப்பு கலர் பட்டனை அழுத்துகிறார். Quelque chose qui te fait mal. ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. Mais pourquoi cela te fait mal? ஏன் உனக்கு அது வேதனை அளிக்கிறது? Parce que ça te ramène à quelque chose, ஏதாவது ஒரு காரியத்துக்கு கொண்டு வருகிறது. à une blessure. அது உனக்கு மன வேதனை அளிக்கிறது. On parle de blessure émotionnelle. உணர்வுபூர்வமான வேதனையை குறிக்கிறது. On dit que 90% 90% de tes réactions émotionnelles உன்னுடைய செயல்பாடுகள், உணர்வுள்ள செயல்பாடுகள் viennent de ton enfance. உன்னுடைய சிறு பிராயத்தில் நடந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. Là, je parle au sein du couple. நான் குடும்ப சூழ்நிலை பற்றி சொல்கிறேன். Lorsque justement tu réagis comme cela, நீ இந்த விதமாக நீ செயல்படும் போது c'est parce que cela fait appel, அது உனக்கு வேதனை அளிக்கிறது. dans 90% des cas, 90% இப்படி நடக்கிறது. à ce que tu as vécu dans le passé. நீ கடந்த நாட்களிலே செய்த காரியங்களை, அனுபவித்த காரியங்கள் செயல்படுகிறது. Et c'est pour ça que c'est important que chacun soit honnête avec soi-même. ஒவ்வொருவரும் நமக்கு நாமே நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நியாயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். Quand Nathalie me dit quelque chose, நத்தாலி என்னிடத்தில் ஏதாவது சொல்லும் பொழுது, pourquoi est-ce que je réagis comme cela? நான் ஏன் இப்படி செயல்படுகிறேன்? Je dois prendre le temps நான் நேரம் எடுக்க வேண்டும். de comprendre அதை புரிந்து கொள்வதற்கு pourquoi je suis comme cela. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று நான் சிந்திக்க வேண்டும். Je vous donne un exemple. ஒரு உதாரணம் சொல்கிறேன். Vous savez, c'est un petit peu le problème des femmes. இதுதான் பெண்களுடைய பிரச்சனை இதுதான். Elles sont toujours en retard. C'est pas vrai? எப்போதும் அவர்கள் லேட்டா தான் இருப்பார்கள். உண்மையா? Alors, imaginons que Nathalie est en retard. யோசித்து பாருங்க, கற்பனை செய்து பாருங்க, நத்தாலி இது லேட்டா வருகிறார். 10 minutes, 20 minutes, elle est en retard. 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டா வருகிறார். Pourquoi est-ce que ça me met dans une colère? ஏன் எனக்கு கோபம் உண்டாகிறது? Pourquoi est-ce que je suis irrité? ஏன் எரிச்சல் கொள்கிறேன்? Parce que cela fait appel à quelque chose chez moi. எனக்கு அந்த காரியங்கள் ஏதோ ஒரு காரியங்கள் என்னை பாதிக்கிறது. Parce que quand tu prends le temps de réfléchir, pourquoi ça t'irrite? நீ ஏன் எரிச்சல் அடைகிறாய் என்று சற்று நீ யோசித்து சிந்தி பார்த்தால், parce que tu te dis que elle ne me considère pas. நீ உனக்கு நீனே சொல்லிக்கலாம், எனக்கு சம்பந்தப்பட்டதல்ல. Elle n'est pas respectée ma parole. என்னுடைய வார்த்தையை அவள் மதிக்கவில்லை. Et donc du coup ça résonne en moi comme quelque chose de mal. எனக்கு அது அந்த காரியங்களே என்ன தவறான காரியங்களா செயல்படுகிறது. Et tu prends le temps de comprendre qu'en réalité ça a réveillé chez toi நீ புரிந்து கொள்கிறாய், உன் இதயத்தில் ஏதோ ஒரு எழும்புகிறது. cette idée que tu n'étais pas une priorité. நீ ஒரு முக்கியமானவன் அல்ல என்பதை நீ யோசிக்கிறாய். Est-ce que vous comprenez l'idée? இது உங்களுக்கு புரிகிறதா? Vous comprenez le raisonnement? அந்த தீர்மானத்தை புரிகிறதா உங்களுக்கு? C'est pour ça qu'il est important de comprendre ஆகையினால் தான் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள que வேண்டும். Dieu a fait de toi quelqu'un d'extraordinaire. ஆகையினால் தான் தேவன் உன்னை ஒரு பெரிய காரியமாக உன்னை Quelqu'un de valeur. நீ ஆண்டவர் பார்வையிலே விலையேற பெற்றவன். Est-ce que tu es au clair sur ta valeur? இந்த அந்த மதிப்பை நீ புரிந்து கொள்கிறாயா? Est-ce que tu es au clair sur ta valeur? இந்த மதிப்பை புரிந்து கொள்கிறாயா? Tu sais qui tu es? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? Tu sais ce que tu vaux? நீ என்ன வேண்டும் என்று Tu es தெரியுமா? d'accord avec cela? அதை ஏற்றுக்கொள்கிறாயா? Est-ce que tu es au clair sur ta valeur? நீ அதை சொல்லக்கூடிய அந்த Tu தன்மை sais ce que tu vaux? புரிகிறதா உனக்கு? Parce que le problème il est là mes amis. அங்கதான் பிரச்சனையே. C'est que beaucoup அநேகர் ne sont pas conscients de leur valeur. அவர்களுடைய விலையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. Beaucoup pensent que ils sont ce que les autres qualifient qu'ils sont. மற்றவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள். Oh, je ne suis pas diacre. நான் தியாக்கர் அல்ல. Je ne suis pas ancien. நான் மூப்பர் அல்ல. Oh, je ne suis pas grand-chose. நான் பெரிய காரியம் அல்ல. Or c'est pas ce qui te définit. அது தீர்மானிக்கிறது அல்ல. Oh, j'ai pas de diplôme. எனக்கு பட்டப்படிப்பு அல்ல. Oh, je ne suis pas grand-chose. நான் பெரியவன் அல்ல. Or ce n'est pas le diplôme qui te qualifie. உன்னுடைய பட்டம் உன்னை மேன்மைப்படுத்துவது அல்ல. Est-ce que tout le monde est au clair que c'est Dieu qui te donne ta valeur? எல்லாரும் புரிந்துகிறீர்களா? உங்களுடைய விலை மதிப்பானது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. Ah, attends, tiens-moi ça. Qu'est-ce que j'ai dans la main? என்னோட கரங்களில் என்ன இருக்கிறது? கரத்திலே Qu'est-ce que j'ai dans la main? என்னோட கையில் என்ன இருக்கிறது? Comment ça s'appelle ce que j'ai dans la main? Oh les gars, comment ça s'appelle? என் கையில் இருப்பது அது பேர் என்ன? Même ça vous savez pas? C'est quoi? இது என்ன? Ah, si quelqu'un comprend, je peux lui donner, hein, mais c'est quoi? நான் யாராவது புரிந்தா Faut le dire, c'est quoi? இது என்ன? Un billet de? Un billet de combien? 50 €. 50 யூரோ பணம். C'est quoi sa valeur? இதன் மதிப்பு என்ன? C'est quoi sa valeur? இதன் மதிப்பு என்ன? C'est quoi sa valeur? மதிப்பு என்ன? 50 €. 50 யூரோ. On est d'accord? நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? En roupies, ça fait combien?
5000 5000. 5000 ரூபாய். Ah, bah, c'est déjà quand même. C'est quand même une valeur. oui. Hein? Oui. Bon. அது மதிப்பு Est-ce que, vous êtes, 5000 est-ce que vous 5000 êtes tous au clair sur la valeur de ce billet? 5000 ரூபாய். Tu es au clair sur la valeur de ce இதன் billet? மதிப்பை புரிந்து கொள்கிறீர்களா? C'est une valeur. இது மதிப்பது முடியும். Mais voilà ce qui se passe. Si je froisse ce billet, இந்த 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 பணத்தை நான் கசக்கும் பொழுது, si je le jette par terre ce billet, நான் தரையில தூக்கி எறியும் பொழுது, si je l'écrase ce billet, அந்த பணத்தை நான் நசுக்கும் பொழுது, est-ce qu'il garde toujours la même valeur? அது எப்போதும் அதனுடைய மதிப்பு மாறுகிறதா? அதே மதிப்போடு இருக்கிறதா? Il a été froissé par la vie. அது வாழ்க்கையில கசக்கப்படுகிறது, Il a été jeté à terre par la vie. தரையில தள்ளப்படுகிறது. Personne ne le considère, c'est un bout de papier. அது ஒரு சாதாரண தாள் என்பது அவர்கள் எடுத்துக்கொள்வதல்ல. Mais celui qui le ramasse, ஆனால் யாராவது அது தரையிலிருந்து எடுத்தால், qui prend le temps de l'ouvrir, அவர் நேரம் எடுத்து அவர் அந்த பணத்தை விரிக்கிறார், de même le remettre bien, அது நேராக நல்லா சரி செய்கிறார், pourra considérer que c'est toujours un billet அவர் எப்படி தீர்மானிக்கிறார்? எப்போதும் அதோட மதிப்பு மாறவில்லை. de 50 euros, oui ou அது non? 50 யூரோ உண்மையா இல்லையா? C'est toujours un billet de 50 euros? அது எப்போதும் அதோட மதிப்பு 50 யூரோ தான். Est-ce qu'il a toujours la même valeur? அது எப்போதும் மதிப்பு இருக்கிறதா? 50 யூரோ. Eh ben, c'est la même chose pour toi. உனக்கு அதே வண்ணமாக தான். La vie t'a peut-être brisé. ஒருவேளை உன்னோட வாழ்க்கை உடைந்திருக்கலாம். Peut-être que des gens disent du mal de toi. உன்னை பற்றி மற்றவர்கள் ஏதாவது தவறா சொல்லலாம். On t'a peut-être humilié. உன்னை தாழ்த்தி இருக்கலாம். On t'a peut-être rejeté. உன்னை புறக்கணித்திருக்கலாம். Mais au nom de Jésus-Christ, இயேசுவின் நாமத்தினாலே je te dis que tu as la même valeur aux yeux de Dieu. ஆண்டவருடைய பார்வையில் எப்போதும் நீ மதிப்புள்ளவன் தான். Dieu t'aime. தேவன் உன்னை நேசிக்கிறார். Quel que soit ce que tu as passé, quel que soit ce que tu as subi, உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீ கடந்து வந்திருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கிறார். Dieu t'aime. தேவன் உன்னை நேசிக்கிறார். Amen. ஆமென். Ce n'est pas les autres qui déterminent ta valeur. மற்றவர்கள் உன் மதிப்பை தீர்மானிக்கிறதல்ல. C'est Dieu qui te donne de la valeur. தேவன் தான் உனக்கு மதிப்பளிக்கிறார். Alors tu vas faire quelque chose pour moi ce matin parce que je ne peux pas le faire pour vous tous. உங்களை எல்லாருக்கும் நான் ஒரு காரியம் J'aurais aimé vous prendre dans mes bras tous et vous le உங்களை dire. அனைவரையும் நான் கரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியும். Mais j'ai compris hier que ce n'était pas réellement culturel, alors je ne vais pas le faire. நான் அப்படி செய்ய முடியாத சூழ்நிலையில Mais je voudrais au moins que vous fassiez quelque chose pour moi. நீங்கள் எனக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறேன். Tu te tournes vers ton voisin. உன்னுடைய அருகில் இருக்கிற ஒரு Ton பார்த்து voisin நீ de திரும்பி droite, பார்த்து, et tu lui வலது dis புறத்தில் ceci pour இருக்கிற moi. திரும்பி பார்த்து, Tu as de la valeur aux yeux de நீ Dieu. ஆண்டோட பார்வையில் Vas-y, dis-lui pour moi. எனக்காக சொல். Dis-lui pour moi, tu as de la valeur. எனக்காக உன் அருகில் இருக்கிற பார்த்து நீ ஆண்டவர் பாதையில் மதிப்புள்ளவன் என்று சொல். செய்யுங்கள், சொல்லுங்கள். Vous comprenez que Dieu a fait du couple உங்களுக்கு புரிகிறதா? ஆண்டவர் தம்பதிகளை ஏற்படுத்தினார். un laboratoire de croissance émotionnelle. அந்த உணர்வுபூர்வமாக அவர்கள் வளருவதற்காக. Dieu ne nous a pas simplement mis dans le mariage pour être heureux seulement, திருமண காரியங்கள் பந்தங்கள் மாத்திரம் நம்ம உருவாக்கவில்லை, அப்படி mais pour apprendre à aimer. நேசிப்பதற்காகவும் ஆண்டவர் நம்மை Aimer, c'est படிப்பதற்காக. quoi? Aimer, c'est நேசிப்பது, comprendre, அன்பு கூறுவது என்ன? புரிந்து கொள்வதல், c'est pardonner, மன்னிப்பது, c'est se réguler, அவர்களை இணைவது, mais c'est சரி surtout செய்வது, construire ensemble. ஒன்றாக ஒருங்கிணைப்பட்டு வளர்ப்பு செய்வது. Et ça, c'est quelque chose que tout le monde doit comprendre. ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Chaque tension dans le couple ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகள் est une opportunité de croissance émotionnelle. ஒரு உணர்வுபூர்வமாக வளர்ச்சி அடையக்கூடியதா இருக்கிறது. Chaque tension dans le couple, ஒவ்வொரு குடும்பத்திலும் வருகிற அந்த பிரச்சனைகள், chaque dispute, ஒவ்வொரு வாக்குவாதங்கள், c'est l'occasion que Dieu te donne pour grandir émotionnellement en Jésus. உணர்வுபூர்வமாக கிறிஸ்துவுக்குள் நீ வளருவதற்காக கொடுக்கப்படுகிற En ஒரு d'autres termes, சந்தர்ப்பம். comment vas-tu réagir? எப்படி நீ செயல்படுகிற அந்த Est-ce சூழ்நிலை? que tu prendras le temps de sonder ton cœur நீ உன் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து செயல்படுகிறாயா? et tu diras, Seigneur, தேவனை நோக்கி நீ enlève en moi cette mauvaise pensée. அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கி போடும். Vous comprenez que l'intelligence relationnelle இந்த உணர்வுபூர்வமான அறிவானது
et émotionnel அந்த உணர்ச்சி உடையதாக que இருக்கிறது. vit non seulement dans le couple, ஒரு குடும்பத்தில் மாத்திரமல்ல, mais aussi dans la famille. இந்த குடும்பத்திலோட. Parce que Abigail, ஏனென்றால் அபிகாயேல் elle a sauvé non seulement sa maison, அவள் தன் குடும்பத்தை பாதுகாத்தது மாத்திரம் காப்பாற்றின மாத்திரமல்ல, elle a donc sauvé son mari, தன்னுடைய கணவனை காப்பாற்றினாள், mais toute la famille qui était குடும்பம் dedans. முழுவதையும் காப்பாற்றினாள். Vous comprenez que de même dans une famille, quand un parent apprend à gérer ses émotions, ஒரு பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சூழ்நிலையை தங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்தும் பொழுது il crée une atmosphère qui influence les enfants. மற்றொரு பிள்ளைகளே அது பாதிக்கிறதா இருக்கிறது. Les enfants apprennent à réguler leurs émotions. பிள்ளைகளும் தங்களுடைய கோபதாபங்களை கட்டுப்படுத்த வேண்டும். Ils n'apprennent pas à l'école, hein, அவர்களை பள்ளியில் கற்றுக்கொள்வதில்லை, mais en observant leurs parents. En observant leurs parents. பெற்றோர்களை பார்த்து தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். Et ça, vous pouvez le regarder autour de vous. உங்களை சுற்றியுள்ளவர்களை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். Des fois, on voit des enfants, surtout des garçons, qui font comme leur papa. முக்கியமாக ஆண் பிள்ளைகள் தான் தங்களுடைய தகப்பனரை போல் செயல்படுவார்கள். Pourquoi ils s'irritent vite? ஏன் இப்படி செய்கிறார்கள்? Parce qu'ils ont vu leur père s'irriter vite. அவர்களுடைய ஏன் எரிச்சல் கொள்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தகப்பனார் இப்படி இருப்பதனால் அவர்களும் அதை கற்றுக்கொள்கிறார்கள். Ou ils voient des épouses அல்லது மனைவியை பார்க்கும்போது qui parlent mal. தவறாக Et பேசுகிறார். on reprend des jeunes filles à faire la même chose. அதே விதமாக தன்னுடைய மகளும் அவனமாக செய்யப்படுகிற பார்க்க Vous முடிகிறது. savez comment cela s'appelle? என்ன பேர் தெரியுமா? Cela s'appelle du mimétisme. Du mimétisme. மீமெட்டிஸ் என்று சொல்வார்கள். தமிழில் என்ன தெரியல. Vous savez, c'est Hein? அதே mimétisme. வண்ணமாக ஓகே, அதே வண்ணமாக அதே வண்ணமாக செயல்படுது. Alors, je vais expliquer l'idée. வேறு விதமாக சொல்கிறேன். Tu vois tes parents faire, உன்னோட பெற்றோர்கள் செய்கிறதை பார்க்கிறாய். et parce qu'ils ont fait, அவர் செய்ததினால் tu imites la même chose, நீ அதே வண்ணமாக நீ செயல்படுகிறாய். mais tu ne veux pas le faire. அதை நீ செய்யக்கூடாது. C'est comme ceux qui disent, moi quand je serai grand, je ne ferai pas comme mes parents. நான் பெரியவனாகும் போது என் பெற்றோர்களை போல நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் என் பிள்ளைகளிடத்தில் அப்படி செய்ய மாட்டேன். Et dès qu'ils ont des enfants, அவர்கள் பிள்ளைகள் பெறும்பொழுது ils corrigent de la même manière que les parents. அதே பெற்றோர்களை போலத்தான் அவர்களும் தங்கள் Ça பிள்ளைகளை s'appelle du கட்டுப்படுத்துகிறார்கள். mimétisme. அவைகள் தான் செயல்படுகிறதா இருக்கிறது. Tu reproduis la même chose même sans அதே vouloir. வண்ணமாக நீ உன்னை அறியாமலே நீ அதே வண்ணமாக நீ செய்கிறாய். Et c'est ça le problème. இதுதான் பிரச்சனை. C'est que parents, பெற்றோர்கள் nous sommes des modèles pour nos enfants. பிள்ளைகளுக்கு நாங்கள் மாதிரியா இருக்க வேண்டும். Alors, comprenez bien, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். Dieu nous invite ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் à faire preuve நம்ம அடையாளமாக இருப்பதற்காக. d'une intelligence émotionnelle et relationnelle. உணர்ச்சி பூர்வமான உறவு உள்ளவர்களாக, அனுபவம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். Il n'y a pas si longtemps, அநேக நாட்கள் ஆகவில்லை, un père chrétien me disait, ஒரு கிறிஸ்தவ தகப்பனார் என்ன சொன்னார், ma fille de 14 ans ne me parle plus beaucoup. என்னுடைய 14 வயது மகள் என்றதை அதிகமாக பேசுவதில்லை. Et à chaque fois que l'on mange à table, நாங்கள் ஒவ்வொரு முறையாக நாங்கள் மேஜையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது cela finit en cri. ஒரு சத்தமாக முடிகிறது, Alors, பிரச்சனையாக முடிகிறது. et je lui ai demandé, mais qu'est-ce que tu fais quand elle élève la voix? Je lui ai demandé, qu'est-ce que tu fais quand elle élève la voix? அப்போது கேட்டேன், நான் சத்தமாக பேசும்போது என்ன செய்வாய்ன்னு கேட்டேன். Il m'a répondu, bah, moi aussi je fais la même chose. நானும் அதே வண்ணமாக தான் செய்கிறேன்னு சொன்னார். J'hausse le ton aussi நானும் également, சத்தத்தை உயர்த்தி பேசுகிறேன். parce qu'il faut que je garde l'autorité. ஏனென்றால் நான் கௌரவத்தையும் என்னுடைய அதிகாரத்தையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டும். Et je lui ai dit, mais essaye quelque chose d'autre. நீ வேற விதமாக செய்ய என்று சொன்னேன். Et je peux vous le dire parce que je suis passé par là. நான் அந்த கடந்து வந்ததுனால் நான் அந்த அனுபவமாக அவர் எடுத்து சொன்னேன். Le rôle du père, ஒரு தகப்பனுடைய செய்கை c'est de garder la paix. சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Même si l'autre crie, மற்றவர்கள் சத்தம் போடும்போது கூட tu es le thermostat émotionnel de la maison. நீ குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை கட்டுப்படுத்தினா இருக்க வேண்டும். Donc tu ne peux pas crier comme l'autre. அவரை போல் நீனும் கத்தக்கூடாது. Et donc tu dois rester calme. நீ அமைதியா இருக்க வேண்டும். Et quand tu restes calme, நீ அமைதியா இருக்கும் பொழுது la température redescend. அந்த சூழ்நிலை அமைதியாகும். Quelques instants plus tard, சில நாட்களுக்கு பிறகு il est revenu vers moi. மறுபடியும் என்னிடத்தில் வந்தார். Il m'a dit, ça marche. Hein? நீ சொன்னது வாழ்க்கையில் செயல்படுகிறதுன்னு சொன்னார். Mais குடும்பத்தில் c'est très très dur. ஆனால் சுலபமானது அல்ல. C'est la réalité. இது உண்மை. Vous comprenez? உங்களுக்கு புரிகிறதா? Et ça, je peux vous le dire parce que l'on aurait tendance à pouvoir se dire,
Punaise, c'est pas possible, mais écoute-moi. சுலபமானதல்ல, நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் சொல்வது கேளுங்க, இதை செயல்படுத்துங்கள். Mais l'intelligence relationnelle veut que l'on garde le contact உணர்வுபூர்வமான அந்த ஞானமானது அந்த அந்த உறவை காத்துக்கொள்ள et வேண்டும். que l'on garde le dialogue. நாம அந்த உரையாடல்கள் Et காத்துக்கொள்ள si on வேண்டும். se met à crier et à parler encore plus haut, அவர்களைப் போல நாம அதிகமாக சத்தமிட்டு கத்தினால் on va rompre le dialogue. நாம அந்த வார்த்தைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனையாகும். On va முடிப்பா- rompre le contact. நம்முடைய வாக்குவாதம், நம்முடைய உறவுகள் பேச்சுகள் முற்று பெறும். Et je voudrais que l'on comprenne இதை நீங்க புரிந்து கொள்ள விரும்புகிறேன். que le seul qui est capable de nous transformer émotionnellement, நம்முடைய உணர்வுபூர்வமாக நம்மை கட்டுப்படுத்துவது என்னவென்றால் c'est Jésus-Christ இயேசு lui-même. கிறிஸ்து மாத்திரமே. Il agit dans le cœur de chacun d'entre nous. நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயங்களையும் கிரியை செய்கிறவர் அவர்தான். L'Esprit de Dieu agit dans le cœur de chacun d'entre nous. ஒவ்வொருவருடைய இதயங்களும் பரிசு ஆவியானவர் கிரியை செய்கிறார். Mais attention, ஆனால் ஜாக்கிரதை, si nous le voulons. நாம் விரும்பும்போதுதான். Et c'est ça l'intelligence émotionnelle. இதுதான் உணர்வுபூர்வமான அறிவு. C'est ça l'intelligence relationnelle. இதுதான் அந்த உறவுக்கான அந்த சாத்தியம். C'est celle qui consiste அவைகள் அவர்கள் செய்கிறவர்களா à இருக்கும்போது laisser Dieu agir dans son cœur. தேவன் நம்முடைய இதயங்களை கிரியை செய்ய அனுமதிக்கும் போது Vous entendez cette petite voix? இந்த மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்கலாம். Cette petite voix qui vous dit fais pas comme si. அந்த மெல்லிய சத்தம் உங்களிடத்துல இதை செய்யாதேன்னு சொல்லுகிறது. Qui entend la petite voix dans son cœur? ஒவ்வொருவரிடம் யார் உங்கள் இதயங்களே அந்த Qui entend cette petite voix dans அந்த son மெல்லிய cœur? சத்தத்தை யார் இதயங்களை Amen. கேட்கிறீர்கள்? Amen. ஆமென். Vous savez cette petite voix qui te dit mais fais pas ça comme ça. உங்களுடைய இதயத்துல அந்த மெல்லிய சத்தம் இப்படி செய்யாதேன்னு சொல்லுகிறது. Fais pas ça comme ça. இப்படி செய்யாதே, Ça serait mieux si tu faisais comme ça. நீ இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லும் அந்த சத்தம். Mais la réalité c'est que bien souvent ஆனால் உண்மை என்னவென்றால் on veut pas écouter la petite voix. அநேக வேளைகளில் அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம Parce qu'on அனுமதிப்பது. veut faire comme on veut. நாம விரும்புகிறபடி தான் நாம் செய்வோம். N'est-ce pas Charlie? உண்மையா ஷார்லி? C'est vrai? உண்மையா? La réalité c'est que cette petite voix là, இந்த உண்மையானது இந்த மெல்லிய சத்தம் நம்ம எடுத்து des fois il பேசும்போது nous irrite. நம்ம சில வேளை எரிச்சல் உண்டாக்குகிறது. Pourquoi c'est lui qui aurait raison? அவர் சொல்றது தான் சரி. Elle te dit laisse tranquille, ne réponds pas. என்னிடத்து பிரச்சனை இது பண்ணாதே, பதில் கொடுக்காதே. Mais le moi dit non, je peux pas laisser ça. ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் என்பது விடாத, விட்டு கொடுக்காதே என்று எனக்குள் போராடுகிறது. Mes amis, சகோதரர்களே, chaque maison நண்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் a un Nabal et une Abigail. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நாபாலும் ஒரு அபிகாயிலும் உண்டு. En chacun de nous, il y a ces deux tendances. நம்ம ஒவ்வொருவருக்கு நமக்குள் இரண்டு தன்மை உண்டு. Attention, je suis pas en train de dire que c'est que des femmes et que des hommes. Non, non, non. நான் Même chez les கணவன் femmes, மனைவி il peut y கெட்டவர்கள் என்று avoir des சொல்லவில்லை. Nabal. Hein? Attention. நாபால் என்று நான் உங்களை குறிப்பிடவில்லை. Il y a des Nabal femmes. Hein? நாபால் பெண்ணாக கூட இருக்கலாம். Vous comprenez? புரிகிறதா? Ce Nabal orgueilleux, அந்த impulsif, அந்த மேட்டிமையான அகந்தையான அந்த நாபாலோட குணாதிசயங்கள் dur. கடினமானவன். Et l'Abigail, quand je parle d'Abigail, je pense même des hommes qui sont doux, அந்த அபிகாயில் பற்றி சொல்லும்போது அமைதியான ஆண்களை பற்றி நான் qui சொல்லவில்லை. sont spirituels, qui sont ஆவிக்குரிய intelligents. ஞானமுடையவர்களாக இருப்பவர்களை குறிக்கிறது. La question n'est pas lequel de ces deux esprits habite ta maison. இந்த கேள்வி என்னவென்றால் இந்த இந்த இரண்டு காரியங்களில் உள்ள ஆவியானது எந்த காரியங்களில் செயல்படுகிறது? C'est lequel tu veux être aujourd'hui. இந்த இரண்டு பேர்களுடையவர்களே நீர் யாராக இருக்க விரும்புகிறாய்? Mes amis, l'Esprit de Dieu veut restaurer les blessures émotionnelles. பரிசுத்தாவியானவர் நம்முடைய இதயத்தில் பாதிக்கப்பட்ட காயங்களை ஆற்ற விரும்புகிறார். Dieu veut transformer clairement nos foyers en sanctuaires de paix. நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசரிப்பு கூடார, சமாதானமான ஆசரிப்பு கூடாரமாக மாற்ற விரும்புகிறார். Mais cela commence par la régénération du cœur. முதலாவது நம்முடைய இதயத்தை நம்ம சுத்திகரிக்கும் போது தான் அதில் செயல்பட சாத்தியமாகும். Et c'est Dieu qui peut le faire en chacun d'entre nous. தேவன் மாத்திரமே நம்ம ஒவ்வொரு இதயங்களையும் செய்ய முடியும். Et je vous invite à prendre le texte qui se trouve dans Ézéchiel chapitre 36. எசேக்கியேல் 36 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து Ézéchiel வாசிக்கும்படி chapitre இருக்கின்றேன். 36, 36 அதிகாரம் le verset 26. 26 வசனம். Ézéchiel 36, 26, je voudrais que tout le monde le prenne. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படியாக நான் அழைக்கின்றேன். Ézéchiel 36, 26. எசேக்கியேல் 36, 26. Je vous donnerai un cœur nouveau உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், et je mettrai en vous un esprit nouveau. உங்களுக்கு புதிதான ஆவியை கட்டளையிடுவேன், J'ôterai de votre corps le cœur de pierre கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து விடுவேன், et je vous donnerai un cœur de உங்களுக்கு ஒரு et je vous donnerai un cœur de உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? un cœur de chair. சதையான இருதயத்தை கொடுப்பேன்.
L'Esprit de Dieu peut tout transformer. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். Le mari irritable en un mari paisible. அது எரிச்சல் உள்ள கணவன் அமைதியான கணவனாக மாற்ற முடியும். La femme blessée en une femme apaisée. பாதிக்கப்பட்ட அந்த மனைவியானவளை வேறு விதமாக மாற்ற முடியும். Les enfants réactifs en enfants respectueux. அதிகமாக செயல்படுகிற அந்த பிள்ளைகளே மாற்ற முடியும். Mais il faut laisser le Saint-Esprit régner dans nos émotions et dans nos blessures. நம்முடைய உணர்வுகளிலே நம்முடைய சிந்தனைகளிலே பரிசுத்த ஆவியான் இடைப்படும்படியாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். Ce matin, இந்த காலை பொழுதிலே et j'aimerais être clair avec tous. உங்களை யாவருக்கு தெளிவான சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், Jeunes, vieux, வாலிபர்கள், hommes, பெரியவர்கள், femmes, வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி, Dieu veut restaurer nos foyers. நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்த விரும்புகிறார். Parce que je vous l'ai dit en préambule, நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், des foyers où règne l'amour எந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறதோ sont des foyers qui sont touchés par la grâce de Dieu தேவனுடைய கிருபையினால் தொடப்பட்ட குடும்பமாக இருக்கிறது. et sont donc des foyers où l'Esprit de Dieu agit. அந்த குடும்பத்திலே தான் தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறார். Aujourd'hui, இன்றைய நாளிலே Dieu veut se lever dans ta maison. உன்னுடைய காரியங்களிலே தேவன் செயல்பட விரும்புகிறார். Mais tu dois accepter d'être un artisan de paix. நீ சமாதானத்துக்குரியவனாக நீ அதை ஆண்டவரை அனுமதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். Et tu dois accepter நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். d'être cette personne இந்த நபராக நீ செயல்பட வேண்டும். qui, dans son foyer, தன்னுடைய குடும்பத்திலே n'agit pas par orgueil. அகந்தியாக நீ பெருமை உள்ளவனாக நீ செயல்படக்கூடாது. Parce que rappelle-toi, celui qui s'abaisse நீ யோசித்து பார், தாழ்மை உள்ளவன் sera élevé. உயர்த்தப்படுவான். Et vous comprenez que tous nos foyers ஒவ்வொரு குடும்பமும் யோசித்து பாருங்கள், sont des écoles pour apprendre படிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக திகழ வேண்டும். à être intelligent émotionnellement et relationnellement. உணர்வுபூர்வமாக ஞானம் உள்ளவர்களாக உறவிலே நம்ம வளர்களாக இருக்க வேண்டும். Cet après-midi, mon épouse vous proposera comment parler en famille. நானும் என் மனைவி இந்த மத்திய போதிலே குடும்பத்தில் எப்படி பேச வேண்டும் சொல்ல போகிறோம். Comment échanger entre frères et sœurs. சகோதர சகோதரருடைய உரையாடல் எப்படி இருக்க வேண்டும். Comment échanger entre parents et enfants. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உரையாடல் எப்படி இருக்க வேண்டும். Comment échanger entre hommes et femmes. கணவனுக்கும் மனைவிக்குள்ள உரையாடல் எப்படி இருக்க வேண்டும். Comment faire en sorte எப்படி செயல்பட வேண்டும். que ceux qui nous blessent நம்மை தாக்குகிறவர்கள் n'aient pas d'impact sur notre relation avec l'autre. நம்முடைய மற்றவர்களோடு உள்ள அந்த உறவிலே பங்கம் ஏற்படக்கூடாது. Le temps est venu நேரம் வந்து விட்டது pour que Dieu ramène le cœur des pères ஆண்டவர் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இதயத்தை et le cœur des enfants à leur père. பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்தில் மாற்ற வேண்டும். Laissez-moi voir les mains de tous ceux qui aimeraient être transformés par l'Esprit de Dieu ce matin. தேவனுடைய ஆவியினால் மாற்றப்படுவதற்கு விரும்புகிறவர்கள் கையை Afin உயர்த்துங்கள். d'obtenir une intelligence relationnelle அந்த et émotionnelle. ஞானமும் அறிவும் de உள்ள Jésus உணர்வு உள்ள அந்த உறவை நீங்கள் மேன்மைப்படுத்த விரும்புகிறவர்கள் கை உயர்த்துங்கள். Amen. ஆமென். C'est quelque chose qui va te servir non seulement dans ta vie de tous உன்னுடைய les jours, வாழ்க்கையிலே நீ செயல்படும் என்பது மாத்திரமல்ல, mais dans ta vie professionnelle, dans ta vie உன்னுடைய spirituelle, dans ta வேலை vie காரியங்களுடைய ecclésiale. வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது நடைபெறும். Rappelez-vous cette intelligence. இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளுங்கள். C'est ce que Dieu propose. இதைத்தான் தேவன் நம்ம இடத்துல வைக்கிறார். Rappelez-vous rapidement, on l'a fait ce matin les enfants, les jeunes. வாலிபர்ல காலை பொழுதுல செய்தோம். Qu'est-ce que Dieu a donné à Salomon? சாலமோன் இடத்துல என்ன கொடுத்தார்? Qu'est-ce que Salomon a demandé à Dieu d'abord? தேவன் இடத்துல சாலமோன் என்ன Qu'est-ce கேட்டார்? que Salomon a demandé à Dieu? சாலமோன் தேவன் இடத்துல என்ன கேட்டார்? Qu'est-ce qu'il a demandé? என்ன கேட்டார்? Non! Les jeunes, répondez. Qu'est-ce qu'il a demandé? என்ன கேட்டார்? Un cœur intelligent. ஞானமுள்ள இதயத்தை கேட்டார். Et parce qu'il a demandé un cœur intelligent, அவன் ஞானமுள்ள இதயத்தை கேட்டதினால் Dieu lui dit dans 1 Roi chapitre 3, 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் je te சொல்கிறார், donnerai un cœur sage et intelligent. ஞானமும் அறிவும் உள்ள இதயத்தை தருவேன் என்று சொன்னார். Est-ce que vous voyez la différence? இந்த வித்தியாசத்தை புரிகிறதா? Il savait qu'il fallait être intelligent. நான் ஞானமா இருக்க வேண்டும் என்று Il அவர் lui dit, je அறிந்திருக்கிறார். te donnerai un cœur sage et intelligent. ஞானமும் அறிவும் சேர்த்து தருவேன் என்று சொன்னார். C'est ce que Dieu veut faire avec chacun d'entre nous. உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதை கொடுக்க Il veut விரும்புகிறார். te donner un cœur intelligent ஞானத்தை கொடுக்கிறார், et sage. அறிவும் கொடுக்கின்றார். Et ça s'appelle la sagesse. அதுதான் ஞானம் என்று சொல்வோம். Et donc c'est l'intelligence relationnelle அந்த உறவுள்ள அந்த et ஞானமானது émotionnelle. அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த எண்ணம். Concrètement, rappelez-vous, lorsque
நீங்கள் Deux femmes se présentent devant Salomon. சாலமோனுக்கு முன்னதாக இரண்டு Elles ஸ்திரீகள் vont dire வந்தார்கள். toutes les deux que le bébé est à eux. இரண்டு பேரும் சொன்னார்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய குழந்தை என்று சொன்னார்கள். Comment savoir à qui est le bébé? எப்படி அந்த இரண்டு பிள்ளை யார் தாய் என்று சொல்ல முடியும்? Il est obligé justement d'appliquer ce que Dieu lui a donné. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை அவள் பயன்படுத்த விரும்பினார். Et il va faire preuve d'intelligence அந்த émotionnelle. உணர்வுள்ள அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தினார். Et il va dire à la femme, அந்த மனைவி அந்த பெண்ணிடத்தில் il சொன்னார், va dire aux deux femmes qui அந்த se இரண்டு présentent, ஸ்திரீகளிடத்தில் அந்த சாலமோன் சொன்னார், eh ben donnez-moi une épée et je vais couper ஒரு les பட்டயத்தை enfants. கொடுங்க, நான் எனக்கு அந்த குழந்தையை இரண்டா வெட்ட போகிறேன் என்றார். Parce qu'il sait que derrière la vraie maman அவருக்கு நன்றாக தெரியும் உண்மையான தாய் யார் ne என்று. voudra pas que son fils soit coupé. தன்னுடைய குழந்தை வெட்டப்படுவது விரும்ப மாட்டாள் என்று அவருக்கு Mais தெரியும். comment Salomon a-t-il pu penser à cela? அந்த சாலமோனுக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது? C'est parce que Dieu lui avait donné un cœur ஏனென்றால் தேவன் அவருக்கு ஒரு sage et ஞானமுள்ள இதயத்தையும் intelligent. அறிவுள்ள இதயத்தையும் கொடுத்தார். Et tout de suite, la femme உடனே அந்த ஸ்திரியானவர் சொன்னால், à qui n'appartenait pas l'enfant அந்த உண்மையான தாயானவள் a அல்லாத dit oui, 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 coupez, coupez. அந்த கள்ளத்தாய் என்று Parce சொன்னால் qu'elle voulait வெட்டுங்கள் le என்று சொன்னால் mal அது aussi மற்றொரு bien ஸ்திரீ. pour l'autre. Parce que comme elle avait été blessée et qu'elle avait subi justement cette எனக்கும் வேண்டாம் blessure உனக்கும் வேண்டாம், de perdre son enfant, elle voulait que l'autre aussi perde son நான் enfant. என்னுடைய பிள்ளையை இழந்ததினால் அந்த தாயை இழக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்திலே அவள் அப்படி செயல்பட்டாள். Vous comprenez que ces blessures nous font அந்த fort. பாதிப்பானது எப்படி தவறான காரியங்களை செயல்படுகிறது? Ces blessures nous font faire des choses நம்முடைய பாதிப்பானது வேறு காரியங்களை செய்யக்கூடும். qui ne sont pas de Dieu, அது தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, mais au nom de Jésus-Christ. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே Ce matin, il veut donner à tout un chacun நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுக்க விரும்புகிறார். un cœur sage ஞானமுள்ள இதயத்தையும் et intelligent. அறிவுள்ள இதயத்தையும் கொடுக்க விரும்புகிறார். Ce matin, j'aimerais prier pour nos இந்த familles. காலை பொழுதிலே உங்க குடும்பத்துக்கான ஜெபிக்க போகிறேன். J'aimerais prier pour une transformation pour nos familles. நம்முடைய குடும்பத்திலே மாற்றத்துக்கான ஜெபிக்க போகிறேன். Alors, je vais demander à chaque famille qui le souhaite ஒவ்வொரு குடும்பம் விரும்புகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் de se அழைக்கிறேன். mettre debout par எழும்பி famille. நிற்கும்படியாக குடும்பமாக எழும்பி நிற்கும்படியாக நான் அழைக்கின்றேன். Alors, même si vous n'êtes pas assis au même endroit, attendez. நீங்கள் Je veux que ce soit famille par famille pour que je vois bien quelles நான் sont les ஒவ்வொரு familles. குடும்பமாக உங்களை காண விரும்புகின்றேன். Tu es tout seul, maman? Donc, c'est ta famille. Amen. நீ தனிமையா இருக்கிறாயா? Ici, est-ce qu'il y a une உன் குடும்பம். famille? இங்க குடும்பம் இருக்கிறதா? C'est la même famille. ஒரே C'est ta குடும்பம். famille. Gloire à Dieu. Est-ce qu'il y a une autre famille அங்க derrière? ஒரு குடும்பம் இருக்கிறதா? Amen. Gloire à Amen. Dieu. ஆண்டவருக்கு மகிமை. Est-ce qu'il y a encore une autre famille? வேறு குடும்பம் இருக்கிறதா? Amen. Gloire à Dieu. Est-ce qu'ici, il y a une famille? Tu es seule, maman. Eh bien, on va prier pour toi aussi, si tu le souhaites. Amen. தனிமையா இருக்கிற உங்களுக்காக Ici, il y a ஜெபிக்க une போகிறேன். famille? இங்க ஒரு குடும்பம் Amen. இருக்கிறதா? உங்களுக்கும். C'est la famille de Priya, c'est ça? Une famille aussi. Dieu veut prier pour நீயும் toi. தனி குடும்பம். Ta famille. உன்னோட குடும்பம். Esther, et le garçon. Ah là, viens avec ta famille. Super. Et le mari est là-bas. Viens avec ta famille. Et là, est-ce qu'il y a une famille? Oui. C'est bon. Ah, c'est ta famille. Gloire à Dieu. Amen. Est-ce que là, il y a une autre famille? இங்க வேறு குடும்பம் இருக்கிறதா? Tu es toute seule? C'est qui ton frère? C'est bon. Ah, voilà. En famille. Et là, est-ce qu'il y a une famille? அங்க குடும்பம் இருக்கிறதா? Amen. 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 Et là, une famille? இங்க ஒரு குடும்பம் இருக்கிறதா? Amen. Amen. Là, il y a une autre famille? அங்க பின்னதா ஒரு குடும்பம் இருக்கிறதா? Amen. Et puis là, tu es toute seule? சகோதரி Mais நீங்க c'est ta famille aussi. தனிமையா உங்களோட குடும்பம். Comprenez bien l'intérêt de prier en famille. ஜெபிக்க குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடியது எவ்வளவு முக்கியம் என்பது புரிகிறதா? Comprenez bien la force d'être en famille. குடும்பமாக பலமாக இருப்பது எவ்வளவு முக்கியம் புரிகிறதா? Et là, je le dis aux jeunes pour que vous compreniez cela. வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். C'est une bénédiction d'avoir un papa et une maman. தாயும் தகப்பனும் இருப்பது ஆண்டவரால் அளிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். Même si vos parents ne vous donnent pas tout ce que vous auriez pu souhaiter. நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றோர்களும் கொடுக்காத இருந்தாலும் சரி, Mais vous ne pouvez pas comprendre l'équilibre psychologique. அவர்களுடைய ஞானமுள்ள அந்த அந்த அறிவு காரியமானது Parce que le fait d'avoir un papa et une maman தகப்பனும் தாயும் இருப்பது vous équilibre émotionnellement. உணர்வுபூர்வமாக சமநிலைப்படுத்துகிறது. Si vous savez en profiter. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால். Et ce matin, j'aimerais vraiment que l'on prie afin que l'amour puisse régner dans la famille. இந்த காலை பொழுதிலே குடும்பத்திலே சமாதானம் நிலை நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Et que la famille puisse faire preuve d'intelligence émotionnelle et relationnelle. குடும்பமானது அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Alors j'aimerais que l'on puisse prier pour les familles que vous êtes.
நீங்கள் குடும்பமாக இருப்பதனால உங்கள் Mais dans குடும்பத்துக்காக vos ஜெபிக்க cœurs, vous விரும்புகிறேன். allez aussi prier pour vos familles. உங்களுடைய இதயத்திலே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் Les ஜெபிக்க enfants வேண்டும். vont prier pour les parents et les பிள்ளைகளை- parents vont prier pour les பிள்ளைகளை enfants. பெற்றோருக்காகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Parce que c'est dans les deux sens que va l'intelligence இரண்டு relationnelle. பக்கமாகவும் அந்த C'est உணர்வானது dans les deux sens que va செயல்படுகிறது. cette intelligence இப்படித்தான் relationnelle. ஞானமும் உணர்வும் இணைகிறது. On a besoin d'apprendre à aimer. நாம் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். On a besoin d'apprendre à se respecter. நாம் ஒருவருக்கு ஒரு மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Et on a besoin d'être ensemble. நாம் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். Et lorsque votre famille sera unie au nom de Jésus, இயேசுவின் நாமத்தினால் உன் குடும்பம் இணைந்திருக்கும் பொழுது vous serez un phare, une lumière தேவனுக்கு முன்னதாக நீங்கள் வெளிச்சமாக திகழ்வீர்கள். dans ce monde. இந்த பூமிக்கு கலங்கரை விளக்காக திகழ்வீர்கள். Prions ensemble. ஜெபி